அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் இந்த வீண் விரயம் என்பது விசேடப்படுத்தி இமாம் அவர்கள் உணவிலும் குடிப்பிலும் இது ஏற்படக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் வீண் விரயம் என்பது எங்களுக்கு தெரியும், வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் சார்ந்ததாக இருக்கின்றது. நாம் செலவழிக்கும் செலவிலும் கூட வீண் விரயம் நடந்து விடக்கூடாது. வல்லதீன இதா அன்ஃபகு, மூமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் ஃபுர்கானில் கடைசி பகுதியை படித்து பாருங்கள் சகோதரர்களே. வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான்? வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மானுடைய அடியார்கள். அவர்களுடைய பண்பு என்ன, எத்தகைய பண்பை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதை சொல்லும் போது ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றான். அதில் ஒன்றுதான் வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அப்போ செலவழிக்கிற நேரத்தில் இந்த வீண் விரயம் எமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை அடியார்களுக்கு வரணும். தேவைக்கு அதிகமாக ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்குவது என்பது உண்மையிலே அது வீண் விரயமாகத்தான் கருதப்படும். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலம் யக்துரு, அதே நேரத்தில் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள், தேவையானவற்றை வாங்காமல் விடவும் மாட்டார்கள். சோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அல்லாஹ் இஸ்ராஃபை தடுத்த அதே நேரத்தில் இஸ்ராஃபை காரணமாக கொண்டு தேவையானத்தையும் செலவழிக்காமல் விட்டுறாதுன்றாங்க. சிலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையானதையும் என்ன செய்ய மாட்டார்கள், செலவழிக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன் மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்வதிலும் கூட கஞ்சத்தனம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அது இஸ்ராஃபாது இல்லை, அவர்களுக்கு செலவழிக்கிறது கடமை. எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க? கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுடைய தீமைக்கு போதுமாக இருக்கும் தான் யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பதுண்டாங்க. தான் யாருக்கு செலவழிப்பது அவனுக்கு கடமையோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது அவனுடைய தீமைக்கு போதுமாகும்டாங்க. அவன் கெட்டவன் என்றதுக்கு அது போதும்டாங்க. அப்போ எனவே பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக செலவழிப்பது என்பது அடியானினுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் போது நாம் என்ன செய்யக்கூடாது? இஸ்ராஃப் செய்வதாக நினைத்து விடக்கூடாது. அப்போ செலவு செய்யும் போது வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்ன அதே இடத்துல அல்லாஹ் வலம் யக்துரு, கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள், தேவையானதுக்கு செலவழிக்காமல் விடவும் மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு தேவை இருக்குமா, மனைவிக்கு தேவை இருக்குதா, தேவையான அளவு கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? செலவு செய்வார்கள். சகோதரர்களே, மார்க்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு ரைட்ஸை உரிமையை கொடுத்திருக்கின்று சொன்னால், கணவன் தேவையான அளவு செலவழிக்காவிட்டால் மனைவி என்ன செய்வது? மனைவிக்கு பிரச்சனையாகுமா இல்லையா? பிரச்சனையாகும். இந்த டைமில் கணவனுடைய பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாமல் எடுத்து செலவு செய்வதற்கு மார்க்கம் அந்த பெண்ணுக்கு அனுமதி வழங்குகின்றது. இப்போ ஒரு சஹாபி பெண்மணி நபிகிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் சரியான கஞ்சனாயிக்கார் யா ரசூலல்லாஹ், செலவழிக்கிறார் இல்லை, ஆனால் அவர் தாரார் இல்லைன்னு நான் சும்மாரிக்கிறதும் இல்லை, நான் உறிஞ்சத்தான் செய்கிறேன்டா, நான் அவருக்கு தெரியாமல் என்ன செய்கிறேன்னா நான் எடுத்துடுறேன். அப்போ நபி அவங்க ஆஹா நீ செய்கிறது பிழையேன்னு சொல்லலை, சொன்னாங்க ஹுதி பில் மஅரூஃப்னாங்க, தேவையான அளவு எடுண்டாங்க, தேவையான அளவு. அப்போ எனவே மனைவி கணவன் செலவுக்கு தருகிறார் இல்லை என்று சொன்னால் அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட பாக்கெட்லேருந்து என்ன செய்யலாம்? எடுக்கலாம். கொடுத்த அனுமதி யார் கொடுத்தா? அனுமதி கொடுத்தது யார்? இப்போ அவன் நினைக்க தேவையில்லை நான் களவெடுத்தேன்னு சொல்லி. சகோதரர்களே, இந்த பறவைகள் உலகத்தில் உள்ள எந்த மரத்தில் வேண்டுமானாலும் அது சாப்பிடலாம். ஏன்னா அல்லாஹ் தேனிக்கு வஹி அறிவித்ததாக சொல்கின்றான். வௌஹா ரப்புக இல நஹல், தேனிக்கு அல்லாஹ் செய்தி அறிவித்தானாம். என்ன? தேனியே குலி மின்குல்லி சமராத், எல்லா அதாவது பழங்களில் இருந்தும் நீ சாப்பிடுன்னு சொல்கிறான், வேண்டியதுலேருந்து நீ சாப்பிடு. இப்போ பறவைகள் பாருங்கள், வீட்டு வாசலுக்கு வீட்டுக்காரர்கிட்ட கதவை தட்டி உங்கள் மரத்தில் நாங்கள் ஒரு மாங்காய் தின்னுட்டுமான்னு கேட்டால் தின்னு போகுது. அது ஏன்னா அது தாராளமாக இருந்து பொசிக்கும் தின்னும். யார் கொடுத்தது அனுமதி? அனுமதி கொடுத்தது யார்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? சகோதரர்களே, எவ்வளவு தான் சொத்துக்கள் எங்களுடைய கையில் இருந்தாலும் அதற்குரிய உண்மையான உரிமையாளர்
உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், மனிதன் கையில் வச்சிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அவன் விரும்பிய சட்டத்தை போடுகின்றான். எப்படியெல்லாம் சட்டம் போட்டிக்கிறான், கையில் இருக்கிறதுல வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஜகாத் கொடுக்கணும். நீங்கள் மௌத்தா போனீங்க என்று சொன்னால் உங்களோட சொத்து எப்படி பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும், உங்களோட விருப்பப்படி அல்ல, நான் சொன்னபடி. அதனால தான் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலேயே மூமீன்கள் செலவு செய்வார்கள் என்பதை சொல்லும்போது வமிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியதில் செலவு செய்வார்கள். அப்போ உங்களோட கையில் ஈக்கிறதுக்கு நீங்கள் சொந்தக்காரன் நினைக்காதீங்க. உரிமையாளர் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான் நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு. நீங்கள் அதை செலவு செய்ய பயன்படுத்த அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் அதனுடைய உண்மையான உரிமையாளர் யார் என்றால் அல்லாஹ். எனவே பொருளாதாரத்தில் அல்லாஹ் என் மீது சாட்டிய கடமை என்ன என்பதை என்ன செய்யணும், நாம் பார்க்கணும். காரணம், இது உண்மையில் அல்லாஹ்வின் மூலமாக எனக்கு வழங்கப்பட்டது. இதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவன் எனக்கு சொல்லி இருக்கிறான். அந்த முறைப்படி நான் செலவு செய்ய வேண்டும். எனவே சகோதரர்களே, எமக்கு மார்க்கம் செலவு செய்யுமாறு சொன்ன விவகாரங்களில் ஒன்றுதான் எமது பிள்ளைகளுக்காக, எமது மனைவியருக்காக, எமது பெற்றோருக்காக செலவு செய்வது எம் மீது கடமை. அதில் நாம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. இல்லை அல்லாஹ் இஸ்ராஃப் செய்ய வானான்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு எப்போ மார்க்கெட்டு போனாலும் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இஸ்ராஃப் செய்யக்கூடாது, தேவையானது தான் வாங்குறான். இவர் அதுக்குள்ளே போய் என்ன செய்கிறாரு, இஸ்ராஃபை பற்றி பயான் செய்கிறார். இப்போ இவருக்கு பயான் செய்யணும், கஞ்சத்தனம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது, கஞ்சத்தனம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த சைடை மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்த சைடையும் பார்க்கணும். ஏன், அல்லாஹ் ஒரே வசனத்தில் மூமீன்கள் செலவு செய்வார்கள், அந்த செலவில் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள். ரெண்டையும் ஒரே இடத்துல சேர்த்தே சொல்லிட்டு சொல்கிறான், வகான பைன ஸாலிக கவாமா, இரண்டுக்கு மத்தியில் நடுநிலையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் என்ன விளக்கம், தேவைக்கு செலவு செய்யாமலும் இருக்க மாட்டார்கள், தேவைக்கு மீறி செலவு செய்யவும் மாட்டார்கள். தேவைக்கு செலவு செய்யாமலும் இருக்க மாட்டார்கள், தேவையை மீறி செலவு செய்யவும் மாட்டார்கள். சகோதரர்களே, எனவே குடும்பத்துக்காக செலவழிப்பது என்பது நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நபி அவங்க சொன்னாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்த ஒரு தீனார். இன்னும் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ இத்கி ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக நீ செலவு செய்த தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு லிமிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்காக நீ செலவு செய்த ஒரு தர்மம். பிறகு சொல்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன் குடும்பத்துக்காக நீ செலவு செய்த ஒரு தீனார். இதிலெல்லாம் எது சிறந்தது தெரியுமா? சொன்னாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன் குடும்பத்துக்கு நீ செலவழித்த செலவழிப்புன்னு சொன்னாங்க. இப்போ சிலர்கள் பார்த்திங்கன்னா தர்மம் செய்கிறதுல அவர் பெரிய வல்லவர், ஆனால் பொண்டாடி போல குட்டியை பார்க்குறதுல கஞ்சத்தனம். இந்த தர்மம் என்ன பெரிய செலவழிக்க போகுது? தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? நீங்கள் உங்கள் குடும்பத்தவர்களுக்கு செலவு செய்வது. உண்மையில் சகோதரர்களே, மார்க்கத்தில் நிறைய விஷயங்களில் அந்த மார்க்க விவகாரம் என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் பிழை விடுறதை நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அறிந்து வாழ்க்கையில் அமல் செய்து பயன்பெறுவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.